God replaces rebellious people but not broken people. அதாவது ரிப்பெண்ட் பண்ண மறுக்கிறவர்களை ரீப்ளேஸ் பண்ணுவார், பட் ஹீ வில் நெவர் ரீப்ளேஸ் broken people. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கார் ஆண்டவர் ஒருத்தர்னாலே நம்மளுக்கு ஒரு பேர் ஞாபகம் வந்துடும். இட்ஸ் none other than King Saul. Yes, so let's look at his story. Let's turn our Bibles to 1 Samuel chapter 13 and read from verses 11 to 12. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் கொடுத்துட்றேன். இஸ்ரவேல் ஜனம் வந்து ஒரு போருக்கு போகிறாங்க. தேர் கோன் கோ டு வார் அகேன்ஸ்ட் another nation. அதுக்கு முன்னாடி எப்போவுமே அவங்க பலி செலுத்துவாங்க. பிஃபோர் தே கோ டு வார் தே சாக்ரிஃபைஸ் அ பர்ன்ட் ஆஃபரிங். சாமியலோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 7 நாள் Saul had to wait for Samuel, and after Samuel come he can go ahead. Samuel will offer the burnt sacrifice. பட் என்ன ஆகும்னா 7 நாள் ஆகும். 7 நாள் ஆகும் சாமியல் வராத காரணத்தினால சால் வில் டேக் மேட்டர்ஸ் இன் டு ஹிஸ் ஓன் ஹேண்ட்ஸ். அவர் பொறுமையிலேருந்து என்ன பண்ணுவார், சாமியல் வரனாலும் பரவாயில்ல நான் பலி செலுத்திடுறேன்னு சொல்லி பலி செலுத்துவார். ஏன்னா நிறைய பேர் விட்டு கிளம்பிடுறாங்க, மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க, ராஜாவை பற்றி என்ன நினச்சிருவாங்கன்னு பயந்து என்ன பண்ணிடுவார், அவசரப்பட்டு பலி செலுத்திடுவார். பலி செலுத்தின உடனே சாமியல் என்டர்ஸ் தி சீன். சாமியல் கெட்ஸ் வெரி அப்செட், பயங்கர கோவம், கேள்வி கேட்குறாரு சவுல. அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருன்றது பார்ப்போமா. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறது நான் கண்டபடியினாலே கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்துவிடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். கடவுளை கீழ்ப்படியில் சாமியல்லையும் கீழ்ப்படியில். ஆனால் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாரு சவுல் இந்த இடத்துல. இன்னொன்று ஒரு இடத்துலையும் ஒரு 2 சாப்டர் கழிச்சு he again disobeys God directly. And let's see what Saul says in 1 Samuel chapter 15 verse 30. அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன், இப்போது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். Church, if you notice here, he has disobeyed God. ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சிட்டா. நான் கேட்கறது என்ன கனப்படுத்துங்க. The issue here was not Saul's failure or sin, it was his heart's posture. He had so much pride inside him. அவர் கீழ்ப்படியாமல் போனதுலையோ அது இங்கே பிரச்சனை கிடையாது. அவருக்குள்ளே இருந்த பெருமை தான் இதுக்கான மெயின் காரணம். அவர் ரீப்ளேஸ் ஆனதுக்கு மெயின் காரணமே அவருக்குள்ளே இருந்த பெருமை. ஏன்னா ஆண்டவர் மேலே இருந்த பயத்தை விட சவுலுக்கு மனுஷங்க மேலே இருந்த பயம் ஜாஸ்தி. Saul feared people more than he feared God. And Saul was so obsessed with maintaining an image in front of other people. ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணும், என் ஜனத்து முன்னாடி என் மக்கள் முன்னாடி என்ன நினச்சிருவாங்க, அவங்க முன்னாடி நான் ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப அப்சஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் கட்டளையை மீறிட்டோன்றது கவலை இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சாமியில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, என்னை சுற்றி இருக்கவங்க என்னை தப்பாக நினச்சிடக்கூடாது. He was so obsessed with maintaining his image. And that's why God had to replace Saul, because he feared the people more than he feared God. Church, this is rebellion. This is pride. ஆண்டவர் நம்ம புரோக்கனாக இருக்கிறதுனால, நம்ம உடஞ்சி போய் இருக்கிறதுனால, நம்மளோட வீக்னஸ்னால, நம்ம ஃபெயிலியர்னால நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது, நம்ம ரிபெல்லியன்னால தான் ரீப்ளேஸ் பண்ணுறாரு. பிகாஸ் ஐ எம் ஷுர் சால் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, எனக்கு இன்னொன்று ஒரு சான்ஸ் தாங்கன்னு கொடுத்துருந்தா கடவுள் கொடுத்துருக்க மாட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பார்ல. ஏன்னா சவுலை விட அதிகமாக பாவம் செஞ்சவங்களை, சவுலை விட மோசமாக விழுந்தவங்களை ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தோன்னா 1 Kings chapter 19 and 4 we see Elijah in the wilderness. ஓடி போகிறாரு, ஆண்டவர் நோக்கி கதறி அழுறாரு, ஆண்டவரே என் ஆத்மாவை என்கிட்ட எடுத்துருங்க, டேக் மை லைஃப் அவே காட், ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் எனி மோர். But God does not replace him. In fact, God gives him rest. He restores him and recommissions Elijah.
அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து ரீகமிஷன் பண்ணி ஆண்டவரை ரெஸ்டோர் பண்ணுறாரு. ஏன் தெரியுமா? எலைஜா ஆண்டவரை நோக்கி அழுதான். அண்ட் he didn't get replaced. அதே போல் நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பாவம் செஞ்சோம். நம்மளுக்கு பாவம் செஞ்சவங்க பைபிள்னாலே நம்மளுக்கு தாவீது ஞாபகம் வந்துடும். ஆனால் Psalms 51 பார்த்தீங்கன்னா he comes back to God, he runs back to God, he falls at his feet and says, God, எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது ஆண்டவரே, எனக்கு இந்த ராஜ்யமோ, எனக்கு இந்த பவரோ, இந்த பொசிஷனோ, இந்த மக்களோ எனக்கு முக்கியம் கிடையாது. உங்கள் பிரச்சனத்தை விட்டு என்னை நீக்கிறாதீங்க, உங்கள் ஆவியை என்னிலிருந்து எடுத்துறாதீங்க. God restore me. And God does not replace David. அண்ட் இந்த சீரீஸ்லையும் நம்ம பீட்டரை பற்றி பார்க்குறோம், பேதுருவை பற்றி பார்க்குறோம். 3 தடவை ஆண்டவரை மறுதளிச்சார். ஆனால் 3 தடவை ஆண்டவரை மறுதளித்த உடனே he realizes immediately the kind of mistake he did. 3 times ஆண்டவரை டினை பண்ணோடனே ரியலைஸ் பண்ணுறோம், ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணுறோம். வார்த்தை சொல்லுது, he wept bitterly. The word of God says he wept bitterly. மனம் கசந்து அழுதானா. இம்மிடியட்டாக உள்ள ஒரு ரிப்பென்டன்ஸ் வருது. அதுதான் அங்கே சால் கிட்ட இல்லை. None of these qualities were with Saul, because Saul was with people. He was so focused on what the world would tell him, what his image is going out to the world. While Elijah looked towards God, while David ran back to God, while Peter came back to God. Church, God will replace rebellious people. God will never replace repentant people. ஆண்டவர் ரிபெல்லியஸாக இருக்க மனம் திரும்புறத மறுக்கிற ஆட்களை தான் ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ணுவார் தவிர்த்து மனம் திரும்பி வரவங்களை ஆண்டவர் எனக்குமே ரீப்ளேஸ் பண்ணதே கிடையாது. எத்தனை பேர் ஒரு ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 குட்டி பாய்ஸ், அண்ட் தே பிரேக் அ வாஸ். ஒரு பூத்தொட்டியோ எதையோ உடைச்சிடுறாங்க. உடைச்ச உடனே ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான், அந்த உடஞ்ச பீசஸ் எல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு இன்னொருத்த மேலே பழிய போட்டுடுறான். ஆனால் இன்னொன்று பிள்ளை என்ன தெரியுமா பண்ணுறான், உடஞ்சிருச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பயங்கர வலி, பயங்கர கஷ்டம், அழுதுகிட்டே அந்த உடஞ்ச பீசஸ் எல்லாம் எடுத்து ஓடி அப்பா அம்மா கிட்ட போய் கொடுக்குறான். நிற்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடைச்சிட்டேன். யாருக்கு தெரியுமா மன்னிப்பு கிடைக்கும்? அப்பா அம்மா கிட்ட போனவனுக்கு தான் மன்னிப்பு கிடைக்கும். யாருக்கு தெரியுமா ஆறுதல் கிடைக்கும்? யாருக்கு தெரியுமா ரெஸ்டரேஷன் கிடைக்கும்? அப்பா அம்மா கிட்ட கொண்டு போனால் தெரியுமா அவனுக்கு தான். அதுதான் சர்ச் கடவுள் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாரு. நீ தப்பு பண்ணிட்ட பரவாயில்ல, நீ விழுந்துட்ட பரவாயில்ல, சரி நான் சொன்னதை நீ கீழ்ப்படியில பரவாயில்ல, ஆனாலும் என்கிட்ட வா. பிகாஸ் சர்ச், காட் கேன் ஹேண்டில் our tears, பட் he cannot handle our attitude. நம்ம எவ்வளோ மனக்கசந்து உண்மையாக அழுதுறத ஆண்டவர் தாங்கிப்பார். ஆனால் நம்ம திமிரா, நம்ம பெருமையோடு நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, God cannot handle that. So the question is, இன்னைக்கு ஆண்டவரே நான் செய்யலை, நீங்கள் சொன்னதை நான் செய்யலை, நான் விட்டுட்டேன், நான் விழுந்துட்டேன், ஆனால் அதை நான் மறைச்சு இந்த உலகத்துக்கு ஒரு இமேஜ் காட்ட ட்ரை பண்ணுறேன்னா, இல்லை உங்கள்கிட்ட திரும்பி நான் வரேன்னா, am I trying to project an image, hide myself like Saul, but am I coming back to you like David did? Because நான் முன்னாடி சொன்னது போல் உடஞ்சு போன நம்மளை ஆண்டவர் ரீப்ளேஸ் பண்ண போகிறது. God is not going to replace you because of your brokenness, because brokenness invites God's grace. நம்ம உடஞ்சு போயிருக்க சூழ்நிலை தான் ஆண்டவர் கிருபையை அதிகமாக தருவார். ஆனால் அதுவே என்னைக்கு ப்ரைடு, திமிரு, பெருமை உள்ளே வருதோ நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் அதிகமாக்குது. So today I want to encourage you, church. It's okay that we fall, it's okay we disobeyed, but God is not going to replace you, because it's time for you to come back to Him. Can you turn to the next person and say, God is not going to replace you, but it's time to come back.